பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42 வசனம் வரை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதில் முக்கியமாக ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துறது என்னன்னா, நம்மளோடு கூட அனுதினம் பழகுகிறவர்கள், நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், குடும்பங்களில் உள்ளவர்களாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்தில் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கலாம். நாம் யாரையுமே மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி, நாம் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது தான் நாம் அவர்கள் மேல் நாம் கோவப்படுவதோ எரிச்சல் அடைவதோ அப்படி ஒரு காரியங்கள் நடக்கக்கூடும். இப்போ இதில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அப்போ அவங்கள மாமிச கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கக்கூடாது. நம்மளையும் மாமிச கண்ணோட்டத்தோடு நம்மளையும் பார்க்கக்கூடாது. நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள், ஆவினால் பிறந்தவர்கள், ஆவிக்குறை சிந்தையோடு ஆவிக்குறை செயல்பாடுகளோடு நாம் நடக்கும்போது நாம் இந்த மாமிச ரீதியாக, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒருத்தரை நமக்கு எகென்ஸ்டாக வராங்கன்னா அவங்க கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற சத்ரு பிசாசு, அதை தான் நாம் எதிர்த்து கொள்ள வேண்டும். மாமிசத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு உருவம் எடுத்து பிறந்து அவர் மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தையும் திருப்பி கொடு. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் கோபங்கள் வரும், எரிச்சல் வரும், எல்லாம் வரும். எல்லாம் அந்த ஐம்புலன்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். எல்லா சுபாவங்களும் நாம் காண்பிக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வழிமுறையை அவர் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சோடுகளில் நாம் நடக்கும்போது அவரை பின்பற்றுகிறவர்களாக அவருடைய சாயலை தரித்து கொண்டு நாம் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வெளிப்படும்படியாக, கிறிஸ்து வேற எங்களில் நமக்குள்ளே தான் இருக்காருங்கிற அந்த உணர்வு சிந்தையோடு நம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செயல்படும்போது நமக்கு விரோதமாக மனிதன் மூலமாக அநேக காரியங்கள் நமக்கு எதிராக நடந்தாலும் அந்த எதிர்த்து வருகிறோடு நாம் என்றைக்குமே நம்ம கோபமோ எரிச்சலோ வன்கண்களோ இருக்கவே கூடாது. அவர்களுக்கு பின்பு செயல்படுகிற சாத்தானை கடிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராளியான பிசாசை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கேயும் விட்டுவிடு. சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்கிறாரு, தீமையோடு எதிர்த்து நிற்காதே, சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். நீ சமாதானமாக போயிடு. ஒருவன் 1 மைல் தூரம் வளர்ந்து பண்ணால் நீ 2 மைல் தூரம் போ. ஒருத்தங்க கடன் இப்போ உன்னிடத்தில் கேட்குறவனுக்கு கொடு. அதாவது கையில் வச்சுட்டு கொடுக்காமல் இருக்காத, கொடு. ஆண்டவர் இதான் சொல்கிறார். அதாவது நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை மாறணும் அந்த தாட்டோடு நாம் செயல்படும்போது இந்த காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம்.
ஆண்டவர் அதை தானே எதிர்பார்க்கிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நியாய பிரமாணத்தின்படி அப்படி இருந்தது. ஆண்டவர் பஸ்மமாக்கி விடுவார். சொன்னதுபடி நடக்கலைன்னா அவ்வளோதான். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தார். அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? பழைய அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள முறைமைகளை இந்த ஆவியின் பிரமாணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் அதற்கு எப்படி பண்ண வேண்டும் என்று அதை பற்றி இந்த மத்தேயு இந்த 5ஆம் அதிகாரத்தை இந்த மலை பிரசங்கம் அதில் ஆண்டவர் வெளிப்படையாக தெளிவாக தெளிவாக சொல்லுகிறார். நாம் தீமையோடு எதிர்த்து நிற்கவே கூடாது. யாரிடம் வழக்காட வேண்டாம். சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறார். நாம் இதன்படி ஃபாலோ பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு மாதிரியாக இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவரோட அடிச்சோடுகளில் நாம் பின்பற்றி செல்லும்போது, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஒவ்வொருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கூட பழகுறது மூலமாகவே பிசாசு அவர்கள் மூலமாக செயல்பட்டு நம்மளை கோபப்படுத்தவோ எரிச்சல் படவோ நம்மளை அந்த சுபாவத்தை, அதாவது கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிக்காட்டாதபடி மாமிச சுபாவத்தை காட்டும்படியான அநேக காரியங்கள் நடக்கும். ஆனாலும் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் ஓடி போவான். நாம் எதிர்த்து நிற்கணும். ஆனால் மனுஷனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அவர்கள் நமக்கு எதிராளி இல்லை, நமக்கு விரோதி கிடையாது. மனுஷர்கள் நமக்கு எதிராளியும் இல்லை, விரோதியும் கிடையாது, பகையாளி கிடையாது. இந்த இதை நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோடு, என்னோடும், இந்த வீடியோ பார்த்துட்ருங்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீன்று மாறாதவரை அன்பு நேசிற பரம தகப்பனமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தர், இந்த 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் எல்லாம் ஆரோக்கி தந்து வழிநடத்த கிருபைக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாசித்த வேத வசனப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இராதபடி தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஒருவன் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தையும் காட்டு. ஆர்கியூமெண்ட் வேண்டாம், யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட், சண்டை சச்சரவுக்கு கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கே தேவன் என்று இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக, உம்முடைய சுபாவத்தை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே. அப்பா, இந்த காரியங்களாம் எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் அப்படி ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, எங்களை காண்கிறவர்கள் எங்களை அல்ல உண்மையே காணும்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக ஆண்டவரே அப்பா மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீரே அப்படி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, எங்களால் உண்மை இல்லாமல் எங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது ஐயா. நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கூட இருந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தின்படி எங்களை நடப்பிக்கிறோம் நீரே ஆண்டவரே. எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.